வாசனை பூக்கள். அசோக் பில்லர், டி நகர், லெக்ஸ் கார்னர், சாந்த். டி நகர் போனோம். போகண்ணே, நல்ல வண்டியில போய். அந்த வண்டியில ஏத்தாத. ஏன் மாப்ள? டர்க்கி டர்போ பார்ட்டி ஃபுல்லா சருகச்சிக்குது. என்னடா மச்சி, அப்புறம் வண்டியில வேற யாருமே ஏற மாட்டாங்க, கலீஜ் ஆயிடும் சொல்லிட்டேன். நோ மாப்ள, ஒரு குடிகாரனோட கஷ்டம் ஒரு குடிகாரனுக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? நம்ம குடிச்சிட்டு இருந்தப்போ எல்லாரும் நம்மள நடத்தின விதம் இந்த ஷெல்ல குட்டிக்கும் வரணுமாடா? இது ஒரு பாவப்பட்ட ஜீவன்டா. நான் ஏத்துவேன் மாப்ள. சருகச்சவங்கள இந்த வண்டியில நான் ஏத்த மாட்டேன். ஆஸ் அ நடத்துனர், ஓட்டுநர்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? எனக்காக இந்த ஒரே ஒரு கிளைண்ட் மட்டும் வண்டியில ஏத்துறியா ப்ளீஸ்? மாப்ள, இவன் நம்ம பாட்டாளி வர்க்கண்டா. ஏன்டா இப்படி சொல்லிற? சரி, ஏதாவது ஒன்று ஏடா விட ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், மௌன ஒரு டவுஸ் கீஞ்சின்னு சொல்லிட்டேன். குடிச்சிருக்கிறவனும் குழந்தையும் ஒண்ணு, அதெல்லாம் ஒண்ணு நடக்காது, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். யூ வா வா. ஏறு ஏறு சார். நீங்க எங்க போகணும் சார்? ஏறுங்க சார், ஏறுங்க. டிக்கெட் பில் ஆயிருச்சு. ஓகே மாப்பிள, போலாம். ரைட். என்ன மாப்பிள, இவரை போய் ஏத்த மாட்டேங்கிற? ரொம்ப நன்றி. மனுஷங்க அசோக் பில்லர், டி நகர், டி நகர், லெக்ஸ் கார்னர், சாந்த். சார் தூங்காதீங்க சார். சாரி சார். சார் இடிக்காதீங்க சார். தெரியாம. மேல. ஓகே சார், ஓகே சார். யோ ஒன்னதையா சொல்லிக்கிட்டே இருக்க, ஒரு தடவை சொன்னா தெரியாதா? சாரிங்க சாரிங்க. சும்மா மேல மேல விழுந்துகிட்டு இருக்கீங்க. ஆமா, எங்க போறீங்க? ஆபீஸ்க்கு போறேன். ஆபீஸுக்கு போகும்போதே இப்படியா? எங்க வேலை பாக்குறீங்க? கலெக்டர் ஆபீஸ்ல சார். கிழிஞ்சுது. கவர்மெண்ட் எப்படி காலையிலேயே வேலை செய்து பாரு மாப்ள. நல்லா பப்பரப்பான்னு இப்படியே படுத்து தூங்க வேண்டியதுதான். நல்லா வேலை பாக்குறீங்கய்யா. நடத்துங்க நடத்துங்க, விளங்கிரு நாடு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆபீசர்னு பாக்குறேன், இல்ல மண்டை கண்டையெல்லாம் உடச்சு போடுவேன். குடிகார சார், குடிகார சார், இந்த பக்கம் வாங்க. யோ நீ அந்த பக்கம் போய் உட்காரியா? வாங்க சார், இப்படி கொஞ்சம் வாங்க சார். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காத்தாலேயே தூங்குறாங்க. சார் வண்டியை நிப்பாட்டுங்க சார், இறங்கிறேன். ஏன் இல்ல இறங்கிறேன் சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். காசை கொடுத்துட்டு இறங்குங்க. நிப்பாட்டு மாப்பிள்ள, நிப்பாட்டு. அப்படியே லெஃப்ட்ல 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 நிப்பாட்டு. ஓல்டன் ஓல்டன். ஆபீசர் சார் இறங்கலாம். இறங்குங்க சார், காசு கொடுங்க. ரைட் ரைட் ரைட். வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருக்கேன். ஆபீசரா, பெரிய ஆபீசர் சார். நீங்க நல்லா உட்காந்துக்கங்க சார். போல ரைட். அசோக் நகர், டி நகர், டி நகர், டி நகர். விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய், எனக்குள் எனையே ஒளித்து வைத்தாய், சின்ன சின்ன சிரிப்பினில் சிதறடித்தாய், சிதறிய இதயத்தை திருடிக் கொண்டாய். யார் என்று நான் யார் என்று அடி மறந்தே போனதே, பேரை கூட தெரியாமல் மனம் உன்னை சுற்றுதே. ஐயோ ஆம்லெட் போட்டானா? ஐயோ வண்டி நிப்பாட்டு மாப்ள, நிப்பாட்டு மாப்ள, நிப்பாட்டு மாப்ள, நிப்பாட்டு வண்டி நிப்பாட்டு. கக்கிட்டா மாப்ள, கக்கிட்டா மேலையே. ஐயோ மாப்ள, இப்படியே நிப்பாட்டு மாப்ள. அடே அடே குடியா பயலே, இறங்குடா கீழே. ஏய் ஸ்டெடியான்றா, பிடிக்க முடியல.
உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு என் மாப்பிள்ளையோட சண்டை போட்டு உன்னை வண்டியில ஏத்துனா என் மேலேயே வாந்தி எடுக்கிறியா நீ? விட்றா, பாத்துக்கலாம். என்னடா விடுறா பாத்துக்கலாம். ஒன்றை பேசிக்கிட்டு இருக்கேன், உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவா அரை விட்றா, கேக்குதாடா? அதுவா மாப்பிள்ளை, விட்றா. தண்ணி விடுறா, தண்ணி விடு. இவனெல்லாம் தெளிய வச்சுதான் மாப்பிள்ள அடிக்கணும். தெளிஞ்சிருச்சா? ஏண்டா டேய் போய் தொலைடா, போய் தொலை. போடா அங்கிட்டு. டேய் வண்டி முன்னாடி படுத்தா ஏத்திக்குவேன். போடா. ஏழையை கட்டிட்டு கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் போடா. என்ன வண்டியா இல்ல? போடா. சார், ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளி விட்டு மூடி இங்க ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு ரொமான்ஸா? டேய் கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் உங்களை தாண்டா. டேய் இழுத்தாய் போதாதென உங்களை தாண்டா. டேய் கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளி அந்த பாட்டை நிப்பாட்டியா? இதுக்கு ரெண்டும் அந்த பாட்டை வச்சுதான் காதலிச்சுக்கிட்டு இருக்குங்க. நிப்பாட்டு. என்ன பாட்டை நிப்பாட்டினவன சுதாரிச்சிட்டீங்களா? என்ன பீலிங்க? ஏண்டா இங்க இவ்வளவு கலோபரம் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தன் என் மேல வாந்தி எடுத்திருக்கேன், அவனை நான் போட்டு புரட்டி எடுத்து அனுப்பி இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன கண்ணுக்கு நடுவுல நூல் விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க நூலை நான் பிரிக்கிறேன். ஹலோ மிஸ் இந்தியா, வெளியே வாங்க. மூஞ்சியும் முகர கட்டையும் வா வெளியில வா. காலேஜ் கஞ்சா காதல வளர்க்குறீங்களா? எங்க இறங்கணும்? அம்மன் கோயில். அம்மன் கோயில்? அது போய் அரை மணி நேரம் ஆச்சே. ஏய் இங்க பாரு, கபாலீஸ்வரர் கோயிலே வந்துருச்சு. அம்மன் கோயில இறங்க வேண்டிய கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் பயணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, அப்படியே திரும்பி பார்க்காம போ. பொடி நடையா நடந்து இப்படியே போயிடணும். நீ ஏரியாவில ஜாய் ஜாய் போ. கையை உடிச்சு போய் கையாட்டிட்டு போற நீ. போங்கறல. நீ எங்கடா போற? நீ எங்க போற? என்னடா அந்த பொண்ணு கூட போற? எதுக்கு போற? கொன்னே புடிவா நீ. நீ எங்கடா ஏறன? எங்க ஏறன? அதே விருகம் பக்கத்துல தான் உன்னை இறக்கி விடுவேன். போடா. ஏய் இந்த போடா உள்ள. குத்தி போய் போ. பாட்டு போட்டா ரொமான்ஸ் பண்ணிக்கிறீங்க. எங்கயுமே நீ போக கூடாது. ஏய் பிச்சு புடுவேன், பிச்சு உன்னை மறுபடியும் பாக்க. டாடா காட்டிடுங்க. போ. டாடால உனக்கு காமிச்சவனா போ. சப்பா. ஐயோ சாமி. இப்படி ஒரு அந்யோன்யமான ஜோடியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க தெரியுமா? அவர் வந்ததும் அவர்கிட்ட நம்ம லவ் சொல்லியே ஆகணும். இனிமே அவர் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும். மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே, வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனே, மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே. என்னங்க இது? பூ. ஐயோ செம்ம ஜோக்கு. நாளைக்கு சிரிக்கிறேன். நானு கேட்டீங்க பூன்னு சொன்னா அது போய் ஜோக்குன்றீங்களே. ஐயோ எதுக்கு இவ்ளோ பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க. அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு மோதிரம் கிஃப்டா வாங்கிட்டு வரும்போது நீங்க என்ன சொன்னீங்க? கைவி ஊத்தி இந்த மாதிரி பாவப்பட்ட பணத்தெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது, சொந்தமா சம்பாதிச்சு யாரோட வைத்தேஷனும் கலப்பாம நேர்மையான காசுல ஒரு முளை பூ வாங்கிட்டு வந்தா போதும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா அதனால்தான் ஆக்சுவலா நான் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு நான் வாங்கி வந்திருப்பேன். ஆனா நீ கோயில அந்த பாட்டி நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஜோடி, பெஸ்ட் கப்பிள்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஃபீலிங்ஸ் பொங்கிச்சு. நேரா பூ கடைக்கு போனேன். ஒரு முறை வாங்கலாம் நினைச்சேன். ஆனா அந்த சந்தோஷத்துல அப்படியே கூடையோட லபக்குன்னு வாங்கி வந்துட்டேன். நாங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல, இவ்ளோ அறிவாளியா இருக்கீங்களேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் என்ன போகாதீங்க. ஐ அம் வெரி சை டைப். ஐ அம் வெக்கம்ஸ். ஐயே கலாய்க்கிறது கூட இவருக்கு புரிய மாட்டேங்குது. என்னங்க ஒரு முழை பூ தானே கேட்டேன், பூ கூடயே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இவ்ளோ பூ வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? போங்க, எல்லா பூவும் வேஸ்டா போக போகுது. கொஞ்சம் கூட யோசிக்காம பண்றீங்களே. ஏங்க என்னோட செம்ம ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? ஐடியாவை சொல்லுவேன், ஆனா நீங்க என்ன திட்ட மாட்டேன்னு சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன். திட்டுற அளவுக்கு என்ன அப்படி ஒரு ஐடியா? இல்ல, உங்க மேல இருக்க ஒரு பாசத்துல, அன்புல, நேசத்துல நிறைய பூ வாங்கி வந்துட்டேன். அது வேஸ்டா கூட நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. So why don't we the flowers வச்சு decorations the room?
இப்ப இந்த ரூமை டெக்கரேட் பண்றதுக்கு என்ன அவசியம்? பூ பூ வேஸ்ட் ஆயிடுமே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான். ஓஹோ. சோ இந்த பூ வேஸ்டா போயிடக்கூடாது. கரெக்ட் கரெக்ட். அதுக்கு தான் இந்த டெக்கரேஷன் இல்ல? எங்க அந்த முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. இல்ல அது எப்ப பார்த்தாலும் இந்த பெட்ல தான் பத்துன்னு இருக்கிறோம். ஃபார் சேஞ்சஸ் நம்ம வந்து இந்த பூவெல்லாம் போட்டு அப்படியே வாசனையோட தூங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை. ப்ளீஸ் 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 5 நிமிட்ஸ் இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு இந்த ரூமை நான் எப்படி டெக்கரேட் பண்றேன்னு பாருங்களேன். வேதாஜி லுக் பேக். எப்படி இருக்கு டெக்கரேஷன்ஸ்? அது இந்த பூல ஹேங்கிங்ல விட்டாச்சு. இது மட்டும் ரொம்ப ஸ்பெஷல். அது உங்களுக்காக. அது என்னாச்சு? சம்மா. சரி, இந்த டெக்கரேஷன் எல்லாம் ஓகே. வழக்கமா இந்த பெட்ல எல்லாம் உதிரி பூலாம் போடுவாங்களே, அது எங்க போடல? அடடா, நம்ம இன்னும் நினைக்கிறோம்ன்றது கரெக்டா கேட்ச் பண்ணிட்டாங்களே வேதாஜி. இது கரெக்ட். நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, வேதவள்ளி இருக்காங்களா? நான் வேதவள்ளி தான் பேசுறேன். நீங்க? நான் மல்லிகா. மல்லிகாவா? நாகராஜோட எக்ஸ். ஹலோ, யார் நீங்க? எதுக்கு இப்படி விளையாடுறீங்க? நான் எதுக்குங்க உங்ககிட்ட விளையாட போறேன்? இது பாருங்க, அவருக்கு மல்லிகான்ல யாரையும் தெரியாது. சும்மா போய் சொல்லாதீங்க. ஏங்க, நான் எதுக்குங்க போய் சொல்ல போறேன்? நீங்க நாகராஜ் கிட்டயே கேளுங்க. நீங்க சொல்றது நான் எதுக்கு நம்பணும்? நம்ப மாட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். மல்லிகாவை தெரியுமான்னு அவர்கிட்டயே கேளுங்க. உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் என்னதான் லவ் பண்ணாரு. அவருக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டமே இல்லை. அதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் என் கூடவே இருந்தாரு. உங்களை அவருக்கு பிடிக்கவே இல்லை. கல்யாணம் பண்ணிட்டோமே, வேற வழி இல்லையேன்னு தான் உங்க கூட இருக்காரு. இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு அவர்கிட்டயே கேளுங்க. ஹலோ ஹலோ, அம்மாடி, இவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? மல்லிகா? யார் இந்த மல்லிகா? கல்யாணம் பண்ணிட்டோமே, வேற வழி இல்லையேன்னு தான் உங்க கூட இருக்காரு. இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு அவர்கிட்டயே கேளுங்க. வேதாஜி, வேதாஜி, உங்களுக்கு மல்லிகான்னு யாரையாச்சும் தெரியுமா? உங்களை தான் கேக்குறேன். உங்களுக்கு மல்லிகான்னு யாரையாவது தெரியுமா? ஐயோ, மல்லிகா மாற்றம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இல்ல, மல்லிகா யாரு? மல்லிகான்னு எனக்கு யாருன்னு தெரியாது. என்னாச்சு? மல்லிகான்னு ஏதோ ஒரு பொண்ணு எனக்கு இப்ப போன் பண்ணா. ஐயோ, போன் பண்ணிட்டாளா? அவ உங்களோட முன்னாள் காதலின் வேற சொல்றா. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க அவளதான் காதலிச்சீங்கன்னு வேற சொல்றா.
இது உண்மையா? இல்ல இல்ல ஐ, நீங்க வேற என்ன நம்ம எனக்கு மல்லிகைன்றது யாரும் தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீங்க அவ கூட தான் வாழ்ந்தீங்கன்னு வேற சொல்றா. ஐயோ நான் அது என்ன பிடிக்காம தான் நீங்க இவ்வளவு நாளா என் கூட இருந்தீங்களா? ஐயோ வேதாஜி சத்தியமா எனக்கு நம்புங்க, எனக்கு நான் போய் சொல்ல எனக்கு யாரும் தெரியாதுங்க. இது பாருங்க, மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. அவ சொன்னதெல்லாம் உண்மையா? ஏன் அவன் யாருன்னே தெரியுதுன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு நம்புங்க. ஏன் நீங்க அழாதீங்க, ஒரு மாதிரி இதுங்க ப்ளீஸுங்க. ஏன் ஏன் நான் ஒரு தடவை உங்களுக்கு சொன்னல ஸ்கூல்ல படிக்கும்போது தேன்மொழின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேங்க. எனக்கு மல்லிகைன்றது யாரும் தெரியாதுங்க. ஏன் யாரோ என்னமோ சொல்லுங்கிறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க நீங்க. ஏன் நான் உங்களுக்கு முன்னாடி கூட மல்லிகான்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்கல்ல? பண்ணாங்கல்ல? அது கரெக்ட். அது ஃப்ரெண்டோட அக்காங்க. அது அவங்க போய் அவங்க இது பாருங்க, அவ அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா உங்ககிட்ட கேட்டு பாருன்னு வரை சொல்றா. இருங்க, நானே ஃபோன் பண்றேன். ஃபோன் எடுக்கல. ஃபோனை கொடுங்களேன் கொஞ்சம். எது இந்த நம்பர் தானே? இது மல்லிகா நம்பர் இல்லையே. இவர் சொல்றது உண்மையாதான் இருக்கணும். மல்லிகாங்கிறவ இருக்கக்கூடாது. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நேற்று நைட்டு வேதாச்சிக்கு மல்லிகா ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறா. ஐயோ, ஃபோன் பண்ணியே பேசிட்டாளா? இதுக்கு தாண்டா அவ சவகாசமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாத்தியா, அவ வேலையை அவ காட்ட ஆரம்பிச்சிட்டா. டேய், என்னடா பண்றது? என்னத்த பண்றது? கடைசி வரைக்கும் உனக்கெல்லாம் நல்லதே நடக்காது போட்டிருக்க. ஏய், இந்த ஐடியா சொல்ல தேவையில்லாம பேசினுக்கிற பாரு. எனக்கு வேதாஜி என்ன தப்பா நினைக்கூடாது. எனக்கு மல்லிகை எல்லாம் தேவையில்லடா. எனக்கு வேதாஜி தான் முக்கியம். அவங்க என்ன தப்பா நினைக்கூடாது. அவள் தான். நீ தான் ஐடியா சொல்லு. மாப்பிள, ஸ்ட்ரைட்டா மல்லிகாட்டியே பேசுறோம்டா. போனை போடுறா. போனை போட்டு அவள் எடுக்க மாட்டேங்கிறாடா. அட இவன் ஒருத்தன். ஏண்டா போனை எடுக்கலனா அப்படியே விட்டுருவியா? இங்க பாரு, அந்த நம்பர் கொடு, நான் என் போன்ல இருந்து போடுறேன். 98984222. சத்தமா சொல்லு. 4222டா. 4222. This number is currently switched off. Please try again later. மாப்பிள, போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் சொன்னேன். ஐயோ, இப்போ என்ன பண்றேன்னு தெரியலையே. விடுறா மாப்பிள. டேய், நீ வேதாஜியை உண்மையா தானே விரும்புற? அது உண்மைனா அதுவே உங்களை காப்பாத்தும்டா. ஹலோ, சொல்லு வேதா. மஞ்சு, கொஞ்சம் வீடு வரைக்கும் வரியா? ஐயோ, நான் ஆபீஸ்ல இருக்கேன்டி. ஏதாவது அவசரமா என்ன? ஒரு முக்கியமான விஷயம். அதான். என்ன விஷயம்? அத நேர்ல தான் சொல்ல முடியும். நீ இப்ப ஆபீஸ்ல தானே இருக்க? ஆமாண்டி. சரி, நான் அங்கேயே வரேன். ஏய் வேதா, ஒரு நிமிஷம். என்ன பிரச்சனை? நான் நேர்ல வந்து சொல்றேன். மஞ்சு. ஹே, வா வேதா, உட்காரு. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் மஞ்சு. என்ன ஹெல்ப் பண்ணணும்? எனக்கு ஒரு நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. அது யாருன்னு தெரியணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. உன்னை டென்ஷனை பார்த்த உடனே நான் ஏதோ சீரியஸ்னு நினைச்சிட்டேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. என்ன வேதா, சொல்லு. இல்ல, நேத்து நைட்டு இந்த நம்பர்ல இருந்து மல்லிகான்னு ஒரு பொண்ணு பேசினா. சரி. இல்ல, அவ நாகராஜன் லவ் பண்ணாலாம். இவரும் அவளை லவ் பண்ணலாம். ஆனா
கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்திட்டாராம். என்ன வேதா சொல்ற? போன்ல அவ அப்படிதான் சொன்னா. அவர் தான் லவ் பண்ணுறான். அவரை அவளுக்கே கொடுத்துருன்னு சொல்றா. என்ன வேதா அது? புதுசா ஒரு பிரச்சனை. சரி, நீ மறுபடியும் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணியா? நிறைய தடவை ட்ரை பண்ண, ரிங் போயிட்டே இருந்தது, எடுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு. சரி, அந்த நம்பரை கொடு. போன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. யார் பண்ணிருப்பாங்க? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. சரி, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீ நம்புறியா? இல்ல, இதெல்லாம் பொய்யா இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். நீ எதுக்கு உனக்குள்ளேயே போட்டு இப்படி குழப்பிக்கிற? நேரா நாகராஜ் கிட்டயே போய் மல்லிகான்னு ஒருத்தி போன் பண்ணா இதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யான்னு கேட்க வேண்டியதானே? நானும் அவர்கிட்ட கேட்டுட்டேன். நாகராஜ் என்ன சொன்னாரு அதுக்கு? எனக்கு மல்லிகான்னு யாரையும் தெரியாது, நான் யாரையும் லவ் பண்ணல, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி தேன்மொழிங்கிற ஒரு பொண்ணை தான் லவ் பண்ண, அதுவும் ஸ்கூல் டேஸோட முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன டவுட் உனக்கு? அவரே இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல, நீ இப்ப எதுக்கு கவலைப்படுற? இல்ல, ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா, ஒருவேளை அவரு போய் சொல்லி அந்த போன்ல சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா? அப்படிலாம் இருக்காது வேதா. இருக்காது, இருக்கவும் கூடாது. ஆனா ஒருவேளை உண்மையா இருந்தா என் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? இங்க பாரு, ஒரு போன் கால் வந்ததுக்கு எதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகுற நீ? இல்ல மஞ்சு, அது ஏதோ ஒரு போன் காலை மட்டும் என்னால பார்க்க முடியல. அது பொய்யாவே இருந்தா கூட அப்படி ஒரு விஷயத்தை கேட்கும் போது எனக்கு பதட்டமா இருக்கு. அதான் பொய்யன்னு நாகுவே சொல்லிட்டாருல்ல, அவர் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அவர் சொல்றத முதல்ல நம்பு. நம்புறேன்டி, அந்த நம்பிக்கையில தான் இப்ப வரைக்கும் நான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு விட்டு தள்ளு? இல்ல, இருந்தாலும் மனசுக்குள்ள பதட்டமாவே இருக்கு. அவர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை உண்மைன்னு ஆகணும். போன் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இப்ப என்ன, அந்த போன் நம்பர் யாரோடதுன்னு தெரியணும், அவ்வளவுதானே? சரி, இரு.